பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங், பெர்ஃபார்மன்ஸ் மாட்ஸ் இதுல என்ன பண்ணா என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்றதுல நம்ம செகண்ட் பார்க்க போறது ECU டியூனிங். ஸோ ECU டியூனிங், ரீமேப், சிப் டியூனிங் இது எல்லாமே வெவ்வேறு டேர்ம்ஸ். பட் எல்லாமே ஒரு விஷயத்தை தான் இண்டிகேட் பண்ணுது. விச் இஸ் என்ன அப்படின்னா, உங்க கார்ல ஒரு இன்ஜின் இருக்கு. அந்த இன்ஜினை ரன் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டர் பேர் தான் ECU, ECM, இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட், எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட், எது வேணாலும் சொல்லலாம். ஸோ இந்த ECU பாத்தீங்க அப்படின்னா, இன்ஜின்ல சென்சார்ஸ் இருக்கும், ஆக்சுவேட்டர்ஸ் இருக்கும். சென்சார்ஸ் கிட்ட இருந்து இன்புட் எடுக்கும், ஆக்சுவேட்டர்ஸ் வந்து அவுட்புட், அதாவது டிரைவர் என்ன கேட்கறாங்களோ அதை வந்து அந்த ஆக்சுவேட்டர்ஸை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ அது பண்ணும்போது தான் உங்களுக்கு வண்டி வேகமாக போகிறதோ ஸ்லோவாக போகிறதோ இதெல்லாம் வந்து பண்ண வைக்கும். ஸோ இதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த கம்ப்யூட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் டேபிள்ஸ் இருக்கும். அந்த டேபிள்ஸை வந்து ரீகாலிபிரேட் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதாவது நம்மளோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரியான சேஞ்சஸை பண்ணி அந்த சேஞ்சஸை பேஸ் பண்ணி அந்த ECU வந்து அந்த ஆக்சுவேட்டர்ஸ் கிட்ட இன்னும் கொஞ்சம் ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ராவோ கம்மியாவோ பண்ண வைக்கிறது பேர் தான் ECU ரீமேப். இதுதான் வந்து உங்களுக்கு பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கோ மைலேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்கோ வண்டி ஸ்மூத்னஸ்க்கோ எதுக்கா இருந்தாலும் இதுதான் யூஸ் பண்றது. இது பேர் தான் ECU டியூனிங்.